MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். தான் எரிஞ்சு தன்னைத்தானே மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து தன்னைத்தானே அழிச்சுக்குது பற்றிய மெழுகுவர்த்தி, அதுதான் மகரம். நிறைய காசு பணம் துட்டு மணிம்பாங்க பார்த்தீங்கன்னா, அது கொடுத்துருவோம். எப்படிம்மா டிப்பர் லாரி வச்சு அழுற அளவுக்கு காசு கொடுப்பானா அப்படின்னா அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாதும்மா. சூரியன் 2ஆம் பாவம். அப்போ குடும்பத்தில் உங்களோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும். உங்கள் அப்பா உங்களுக்கு திடீர்னு 8 வருஷமா எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பெருசாக பேச்சுவார்த்தை இல்லைங்க. இப்போ அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். என் தம்பி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். என் தம்பி தங்கச்சி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், ரொம்ப அதிகாரம் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட உறவுகளில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு. குடும்பத்துக்காக ஒரு செலவு, சுப செலவு, பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கு, பிள்ளைங்களுக்காக ஒரு வீடு கட்டி கொடுக்கறது, நம்ம ஒரு ஃபிளாட் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது செய்யறது, பிள்ளைங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, இல்ல நமக்கே ஒரு வண்டி வாகனம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு தோப்பு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாசம் பாருங்க 4 கிரக சேர்க்கை கும்பத்துல பாத்தீங்கன்னா சதுர் கிரக சேர்க்கை அப்படின்னு இருக்கு. அதுல சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் கும்பத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் மீனத்துக்கு போயிடுவாரு. மீதி கிரகங்கள் யாரு அப்படின்னா செவ்வாய் இருப்பாரு, புதன் இருப்பாரு, அதுக்கப்புறம் ராகுவும் இருக்காரு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்காரு. இதனால நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது. அதே மாதிரி ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆக இந்த அபரிவிதமான நற்பலன்கள் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்றது ஜோதிடத்துல கொஞ்சமா தான் இருக்கும். அந்த கொஞ்சமா இருக்க நாட்களை நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். சில சூக்ஷ்மமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சூக்ஷ்மமான நாட்கள் இந்த மார்ச் மாசம் சதுர்கிரக சேர்க்கை இருக்கிறதுனால உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கை சதுர் கிரக யோகம், இது கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 2ஆம் பாவம் என்ன சொல்லுவாங்க? தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே நிறைய நல்லது செஞ்சுடுங்க. இப்ப 4 கிரகங்கள் இருக்காங்க. இந்த 4 கிரகங்களும் என்னென்ன மாதிரி நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா, கிரகம் யாரு அப்படின்னா ராகு பகவான் இருக்காமா. ராகு தனஸ்தானத்துல, ஒரு ராட்சஸ் தனஸ்தானத்துல நிறைய காசு பணம் துட்டு மணிம்பாங்க பார்த்தீங்கன்னா, அது கொடுத்துருவான். எப்படிம்மா டிப்பர் லாரி வச்சு அழுற அளவுக்கு காசு கொடுப்பானா அப்படின்னா அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாதும்மா. அந்த மாதிரியும் கொடுப்பான். அவங்களோட சுய ஜாதகத்துல தசை எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. தசையே ராகு தசையா இருந்தா என்ன இருக்கு, ஆல்ரெடி உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும். ராகு நல்ல பொசிஷன்ல இருக்கா அப்படின்னா, இப்ப தசை ரொம்ப மட்டமா இருக்கு அப்படின்னாலும் எனக்கு நிறைய செலவு இருக்குமா, அந்த செலவு ஆயிட்டே தான் இருக்கு. அது சுப செலவு தான், பெருசா மருத்துவ செலவு இல்லை, தேவையில்லாம செலவு இல்லை, செலவு ஆயிட்டே இருக்கு. இருந்தாலும் வருமானம் வந்துட்டே இருக்குமா அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆனா 2ஆம் பாவத்துல ராகு காசு பணம் வசதி அந்தஸ்து இதெல்லாம் கொடுத்துருவான். ஆனா குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் கொடுப்பான். பெரிய லெவல்ல கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குருனோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால பெரிய லெவல்ல கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா அமைதியா இருக்கணும். இதுவும் கடந்து போகும். பிள்ளைங்க இன்னைக்கு சத்தம் போடுதுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுதுங்க, கத்துதுங்க, நாளைக்கு அமைதியாயிடுங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி சிம்பிளா இருக்கீங்க, விட்டு கொடுத்து போயிடுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ராகு 2ஆம் பாவம், பிளஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு சூரியன் இருக்கா. சூரியன் 2ஆம் பாவம். அப்ப குடும்பத்துல உங்களோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும். உங்க அப்பா உங்களுக்கு திடீர்னு 8 வருஷமா எங்க அப்பாவுக்கும் எனக்கும் பெருசா பேச்சுவார்த்தை இல்லைங்க. இப்ப அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார். எங்க மாமனார் அவங்க பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருந்து என் கூட பேசவே இல்லைங்க அந்த ஆளு. இப்ப அவர் சப்போர்ட்டிவா இருப்பார். நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க அப்பாவும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு, உங்க மாமனாரும் சப்போர்ட்டிவா இருப்பார். அதே மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட், நம்ம வீட்டுல யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்க சார்ந்த தேர்வுல நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதில் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய நல்லது நடக்கும். மைனஸ் ஏதாவது இருக்கா? சூரியன் 2ஆம் பாவத்தில் இருக்குது. மார்ச் 15 வரைக்கும் தான் அவர் 2ஆம் பாவத்தில் இருப்பார். மார்ச் 15க்கு மேலே அவர் 3ஆம் பாவத்தில் போவார். மைனஸ் 2ஆம் பாவத்தில் இருக்கிறது என்னன்னா, நான் ரொம்ப ஓவராக ஆர்டர் போடுவேன். ரொம்ப ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும். பேச்சில் இதை செய் அதை செய், நீ என் கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவேன். அந்த பேச்சை ஆளுமையை குறைச்சிங்க அப்படின்னா நல்லது. 3ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா மார்ச் 15க்கு மேலே சூரியன் போகிறார். என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி இருக்கும். என் தம்பி எனக்கு ரொம்ப
ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார், என் தம்பி தங்கச்சி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், ரொம்ப அதிகாரம் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட உறவுகளில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது 3ஆம் பாவம். ஆனால் என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் என்னுடைய எனர்ஜி லெவலும் கான்ஃபிடென்ட் லெவலும் ஜாஸ்தி இருக்கும், நான் பல விஷயத்தை சாதிக்கிறதுக்கு அப்படின்ற அமைப்பு. அப்போ சூரியன் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் +- சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்கார் 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய். வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பொருளை தூக்கி இங்கே வச்சுட்டா எனக்கு என்னதான் ஆகும்னு தெரியாது, உடம்புக்குள்ள பேய் பூந்த மாதிரி நான் கத்துவேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், டென்ஷன் ஆவேன், கோவப்படுவேன், இரிட்டேட் ஆவேன். அந்த கோவம், டென்ஷன், ஆத்திரம் எல்லாத்தையும் நம்ம அமைதியாக அடக்கி வச்சுட்டோம் அப்படின்னா குடும்பத்துக்காக ஒரு செலவு, சுப செலவு, பிள்ளைங்களை வந்து வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கு, பிள்ளைங்களுக்காக ஒரு வீடு கட்டி கொடுக்கறது, நம்ம ஒரு ஃபிளாட் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது செய்யறது, பிள்ளைங்களுக்கு வண்டி வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, இல்ல நமக்கே ஒரு வண்டி வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு தோப்பு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும். குடும்பத்துல நம்மளோட மதிப்பு மரியாதை உயரும். கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், சரிங்களா? அதுக்கு அடுத்து புதன் இருக்கார். நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம பேசக்கூடிய தன்மை அப்படின்றது சூப்பரா பேசுவோம். மகரம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவத்திகள் மாதிரி உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க, தான் எரிஞ்சு தன்னைத்தானே மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து தன்னைத்தானே அழிச்சுக்குது பத்தியா மெழுகுவத்தி, அதுதான் மகரம். ஆக இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்போ உங்களுக்காகவும் வாழணும்னு ஆசைப்படுவீங்க. எந்த மாதிரி பேசுவீங்க அப்படின்னா, பேசியே எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சுடுவீங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கினீங்க அப்படின்னா எந்த விஷயத்தையும் ரொம்ப சூப்பரா பேசுவீங்க. பேசியே பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. பேசியே உங்க பேச்சையே மூலதனமா வச்சு நிறைய விஷயத்த சாதிச்சுப்பீங்க. குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு மரியாதை எடுத்துப்பீங்க. படிக்கிற இடத்துல படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா படிக்கிற இடத்துல நல்ல பேர் வாங்கிப்பீங்க, நல்லா படிப்பீங்க, ஈஸியா பாஸ் பண்ணிடுவீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் சக்சஸ் ஆயிடுவீங்க. இப்படி நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3ஆம் பாவம். ஆக சதுர்கிரக சேர்க்கை நல்லதுன்னு சொல்லிட்டேன், பிளஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என் தம்பி தங்கச்சி வந்து நான் வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புறேன். என் தம்பி தங்கச்சி ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சப்போர்ட் பண்றேன். என் தம்பி தங்கச்சிக்கு, என் தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம், அவங்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒண்ணு நான் நடத்தி வைக்கிறேன், முன்னிலை நின்று நடத்துறேன். அவங்களோட கல்யாணத்துக்காக நான் செலவு பண்றேன். ஆக என் தம்பி தங்கச்சி சார்ந்து ஒரு சந்தோஷம், என் தம்பி தங்கச்சி சார்ந்து ஒரு சுப விரயம், ஒரு சுப செலவு அப்படின்றது நடக்கும். புரியுதுங்களா? நான் குட்டி குட்டியா வந்து சின்ன சின்ன டூர்ஸ் போனேன், டிராவல் போனேன், என்ஜாய் பண்ணேன். எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாரும் கூட சந்தோஷமா இருக்கேன். முதல்ல யாரு கூட பெருசா பேச மாட்டேங்க, இப்ப இன்னும் தெரியல, எல்லாரும் கூட நல்லா பேசின அப்புறம் தான் தெரியுது எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு. எல்லாரும் கூட சந்தோஷமா பேசுறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இதுல மைனஸ் ஏதாவது இருக்கா? செலவு பண்ணும்போது பெரிய லெவல்ல செலவு பண்ணிடக்கூடாது. அனலைஸ் பண்ணிட்டு நம்மளால இன்னைக்கு நல்ல வருமானம் வருது, நாளைக்கும் இதே அளவு வருமானம் வரும் அப்படின்ற ஒரு தைரியத்துல பெரிய செலவு பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் ட்ராப் ஆகும். அட எங்களுக்கு வசதி தான் இருக்குங்க, அப்ப பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை, இல்லைன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு? சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா 6/3/2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறார். இந்த மீனத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகாய சனியா வரார். எல்லா விதத்திலையும் சகாயம், ஹெல்ப் அப்படின்றது யார் செய்ய போறாரு? உங்க ராசியாதிபனான சனி பகவானே செய்ய போறார். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ப எல்லா விதத்திலையும் அவரே உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு அப்படின்ற பட்சத்துல மற்ற 8 கிரகங்களை பத்தி நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. இது ஒரு பெரிய பிளஸ். கேது 8ஆம் பாவம், அஷ்டமஸ்தான கேது. அஷ்டமஸ்தான கேது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ், மறைமுக சொத்துக்கள், மறைமுக உறவுகள் அதெல்லாம் வெளியே காமிச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவாரு. ஸ்மூத்தா இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த ஒரு விஷயத்துல எல்லாம் கூட நீங்க ஸ்மூத்தா யார்கிட்டயும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அது வெளியே தெரியவே போறது இல்லை. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? 6ஆம் பாவத்துல குரு இவ்வளவு நாள் வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு, இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதாவது மார்ச் 11 வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்ப மார்ச் 11க்கு மேல நோய், எதிரி, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு குருவே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆக மகர ராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்குங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நெகட்டிவ் நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சேனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய நல்லது இருக்கு. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ்.